குவைத்தில் கோலாகலமாக இந்திய சுதந்திர தின கொண்டாட்டம். இந்த செய்தி பத்தி பார்க்க போறோம். அடுத்து, குவைத் ஜலீப்பில் 2 பேருந்துகளுக்கு இடையே சிக்கி ஓட்டுநர் பலி. அடுத்து, குவைத்தில் பாதுகாப்பு சோதனை, 27 பேர் கைது. இது போன்ற குவைத்தின் முக்கிய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்திய தூதர் பரமிதா திரிபாதி தேசிய கொடியை ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்தார். விழாவில் ஏராளமான இந்தியர்கள் பங்கேற்றனர். தேசபக்தி பாடல்கள் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அடுத்த செய்தி, குவைத் ஜலீப் அல் ஷுயூக்கில் 2 பேருந்துகளுக்கு இடையே சிக்கி வங்கதேசத்தைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். பேருந்தின் பின்பகுதியை சோதிக்கச் சென்றபோது பின்னால் இருந்த பேருந்து திடீரென பின்னோக்கி நகர்ந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்த செய்தி, குவைத்தில் உள்துறை அமைச்சகம் நடத்திய பாதுகாப்பு சோதனையில் காலாவதியான ரெசிடென்சியுடன் தங்கியிருந்த 27 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் 1300 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டன. போதைப் பொருள் மற்றும் மதுபானம் தொடர்பான வழக்குகள், அடையாள ஆவணங்கள் இல்லாதவர்கள் மற்றும் ஒரு கூர்மையான ஆயுதமும் கண்டுபிடிக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த செய்தி, இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு குவைத் அமீர் ஷேக் மிஷால் அல் அஹ்மத் அல் ஜாபர் அல் சபா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கும் இந்திய மக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்காகவும் குடியரசுத் தலைவரின் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் அமீர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுபோன்ற குவைத் நாட்டின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.